பாபர் பள்ளியே கட்டி கொடுத்திருக்கிறார், இந்துக்களுக்காக வேண்டி கோயில் கட்டி கொடுத்திருக்கிறார், வரலாறு இருக்கிறது. எத்தனையோ வேலை இல்லாததற்கு வேலை தந்திருக்கிறார் ஹுமாயூன், வரலாறு இருக்கிறது. ஷாஜஹான் தனிப்பட்ட வகையிலே சில தவறுகள் செய்தாலும் கூட மத துவேஷ அடிப்படையில் இந்த மன்னர்கள் ஒருபோதும் செய்யவில்லை என்பது நிரூபணமான வரலாறு. அதுதான் காலம் தொட்டு வருகிறது. என்றோ இருக்கிற முகலாய மன்னர்களை இழுத்து இன்னைக்கு மத்திய அரசாங்க சிபிஐ பாடத்திட்டத்திலே 8ஆம் வகுப்பு சமூக புத்தகத்திலே அவுரங்கசீப் ஒரு கொடுமையாளர், அவுரங்கசீப் காலத்தில் இப்படி நடந்துச்சு, ஒரு கொடூரர், ஒரு அரக்கர் கொலை செய்ய உத்தரவிட்டார், வாளால் பரப்பினார் இஸ்லாத்தை என்று அவதூறாக சொன்ன செய்தி பகிரங்கமாக எழுதப்பட்டிருப்பதை நீங்கள் காணாமல் கூட இருந்திருக்கலாம். உண்மை நேற்றைய தினத்தந்தி எடுத்து படித்து பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان في قصصهم عبرة لأولي الألباب قال رسول الله صلى الله عليه وسلم المسلم من سلم المسلمون من لسانه ويده صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். அல்லாஹ்வின் அன்பும் அருளும் அருமை நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சத்திய வாழ்வை பின்பற்றின நல்லவர்கள் நாதாக்கள், உலக முஸ்லிம்கள், நம்முடைய மஹல்லா மக்கள், ஊர் மக்கள், குறிப்பாக ஜும்மாவுடைய அமலுக்காக வேண்டி முன்னாடி நடந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் கருணையும் கருணையும் என்றென்று நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல இறைவன் கலிமாவோடு வாழ்ந்து கலிமா சொல்லி மரணிக்கிற நசீபை தருவானாக. காலமெல்லாம் அவனுக்கு கட்டுப்பட்ட நிலையில் அவனை வைந்தவர்களாக இறைச்சமுள்ள வாழ்க்கையை வாழச் செய்வானாக. ஜுமாவுடைய நல்ல சமயத்தில் நாம் பேசுகின்ற கேட்கின்ற எல்லா விஷயங்களையும் முடிந்தவரை அமல் செய்வதற்கு அல்லாஹ் நமக்கு ஆர்வத்தை தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சொந்தங்களே, மனிதன் நேரான வழியிலே நிலைத்திருக்க வேண்டும். ஒரு மனிதன் நேர் வழியிலே நிலைத்திருப்பதற்கும் நேர் வழியிலே தொடர்ந்து பயணிப்பதற்கும் நேர் வழியை ஏற்றுக்கொள்வதற்கும் பல வழிகள் இருக்கிறது. குர்ஆன் இருக்கிறது, அது நேரான வழியிலே மக்களை கொண்டு செல்லும். ஹதீஸ் இருக்கிறது, நேரான வழியிலே மக்களை கொண்டு செல்லும். நல்லவர்களுடைய வழிகாட்டுதல் நேரான வழியிலே கொண்டு செல்லும். பிறருடைய நல்ல பழக்க ஒழுக்கங்கள் நேரான வழியிலே கொண்டு செல்லும். அந்த வரிசையில் ஒரு மனிதன் நல்லவனாக ஆகுவதற்கும் வாழ்வதற்கும் பலதரப்பட்ட வழிகளில் மிக முக்கியமானது முன்னோர்களின் வரலாறுகள். முன்னோர்களின் வாழ்க்கை வரலாறுகளை ஒரு மனிதன் படிக்கும்போது அவர்களுடைய வாழ்க்கை நல்லதாக இருக்குமேயானால் படிக்கிறவனுடைய வாழ்வும் படிப்பினைக்குரியதாக நல்லதாக அமையும். முன்னோருடைய வரலாறுகள் மனிதனுக்கு நிச்சயமாக வழிகாட்டும். வரலாறுகள் குறித்து மார்க்கம் நிறைய சொல்லுகிறது. திருக்குர்ஆனில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நபிமார்கள், சாலிஹீன்கள், நன்மக்கள் பல பேருடைய வரலாற்றை திருக்குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான். வரலாறுகளின் நோக்கத்தையும் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான். லகது கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துல் லிஉலில் அல்பாப். அறிவுடையவர்களுக்கு வரலாறுகளில்
படிப்பினை இருக்கிறது, பாடம் இருக்கிறது என்று அல்லாஹ் ஒரு இடத்திலும் கது ஹலத் மின் கபலிக்கும் சுனனுன், உங்களுக்கு முன்னாலே வாழ்ந்த மக்களுடைய வரலாறுகள் நிறைய இதுபோல் இருக்கின்றன. ஃபசீரு ஃபில்லரு, நீங்கள் பூமி முழுக்க சுற்றி பாருங்கள். ஃபந்துரு கைஃபகான ஆக்கிபத்துல் முகதிபி, அங்கே அல்லாஹ்வுடைய இறை வசனங்களை பொய்யாக்கிய பொய்யர்களுடைய நிலைமையை நீங்கள் நன்கு பார்த்து வாருங்கள் என்று இறைவன் வரலாறுகளை படிப்பதற்கு ஆர்வமூட்டுகின்றான். முன்னோர்களுடைய வரலாறுகளை நீங்கள் பாருங்கள், அவர்களில் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் நமக்கு படிக்க சொல்லி பல இடங்களில் ஆர்வமூட்டுகின்றான். திருக்குரானில் கௌஃப் சூரா என்கிற அத்தியாயத்தில் அல்லாஹுவே நஹன் நகுஸ்ஸு அலைக்க நபாஹும் பில் ஹக், நபே நாம் உங்களுக்கு வரலாறு சொல்லப் போகிறோம் என்று சொல்லுகின்றான். வரலாறு கதை சொல்லப் போகிறோம் என்று அல்லாஹுவே குறிப்பிடுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஃபக்குஸில் கஸஸல் அல்லஹும் யதஃபக்கரூன், நபியே நீங்கள் அந்த மக்களுக்கு வரலாறுகளை எடுத்து சொல்லுங்கள், உங்களுக்கு முன்னாலே வாழ்ந்த நபிமார்களின் வரலாறுகளை எடுத்து சொல்லுங்கள், அது அவர்களை சிந்திக்க தூண்டும் என்று ஒரு இடத்திலே நபியை வரலாறுகளை சொல்லுகின்றான் அல்லாஹ். அதே போலத்தான் இன்னொரு இடத்திலே இன்னஹாதல் குர்ஆன் யகுஸ்ஸு அலா பனி இஸ்ராயில், இந்த வேதம் கதை சொல்லுகிறது, இந்த வேதம் வரலாற்றை சொல்லும் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான். அல்லாஹ் வரலாறு சொல்லுகின்றான், பெருமானாரை வரலாறு சொல்லுகின்றான், திருக்குர்ஆன் வரலாறு சொல்லுகிறது என்று இறைவன் குறிப்பிட்டு காட்டுகின்றான். திருக்குர்ஆனில் பல இடங்களில் பலதரப்பட்ட நபிமார்களுடைய வரலாறு வந்திருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு 132 இடங்களில் ஒரே வரலாறு, அது திரும்ப திரும்ப வந்திருக்கிறது. வார்த்தை வேறாக இருக்கும், வரலாறு ஒன்றாக இருக்கும். இப்படியான வரலாறுகளை அல்லாஹ் திருக்குர்ஆனில் நிறையவே சொல்லி காட்டுகின்றான். நபிமார்கள், எல்லா நபிமார்களும் அவர்களுக்கு முன்னாலே வாழ்ந்த நபிமார்களை பற்றி, அவர்கள் வாழ்க்கையை பற்றி, தான் வாழுகிற சமூகத்திற்கு அந்த வரலாறுகளை எடுத்து சொல்லி, இப்படியெல்லாம் உங்களுக்கு முன்னாலே வாழ்ந்தவர்கள் வாழ்ந்தார்கள் என்று அவரவர் சமூகத்தில் சொன்ன நிறைய செய்திகள் இருக்கிறது. திருக்குர்ஆன் அதனை ஏற்றுக்கொண்ட எல்லா மக்களும் வரலாறுகளை பார்த்து படித்து அதை படிப்பினையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது இறைவனுடைய அழகான உபதேசம். அழகிய வரலாற்றை நான் கூறுகின்றேன், அதை நீங்கள் எடுத்து படியுங்கள் என்று இறைவன் குறிப்பிட்டு காட்டுகின்றார். நபிமார்கள் அவர்கள் நபியாக இருப்பதற்கு அடையாளம் கூட வரலாறும். யூதர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபி என்று தெரிந்து கொள்வதற்காக, சோதிப்பதற்காக ஒரு தடவை வந்து எப்படியாவது அவரை நாம் சோதித்து பார்க்க வேண்டும், அவரிடத்தில் முன்னால் வாழ்ந்த மக்களுடைய வரலாறுகளை கேட்போம், ஒரு நபிக்கு அடையாளம் வரலாறுகளை சரியாக சொல்ல வேண்டும். எனவே இந்த முஹம்மது வரலாறுகளை சரியாக சொல்லுகிறாரா என்று யூதர்கள் எல்லாம் பெருமானாரிடத்தில் வந்து 3 வரலாற்று நிகழ்ச்சியை குறித்து கேட்பார்கள். குகையிலே வாழ்ந்த 300 ஆண்டு காலம் வாழ்ந்த கௌஃப் வாசிகளை பற்றியும், இஸ்கந்தல் தில்கல்ரைன் என்கிற உலகத்தை ஆண்ட ஒரு மன்னரை பற்றியும், ரூஹ் என்றால் என்ன, வைஸ்அலூனுக அன்னிர் ரூஹ், ரூஹனுடைய நிலை என்ன என்கிற 3 கேள்வியை பெருமானாரிடத்திலே கேட்பார்கள். இதற்கு பதிலை அல்லாஹ் திருக்குர்ஆனில் கௌஃப் என்கிற அத்தியாயத்தை இறக்கி வைத்து ஒரு பெரும் வரலாற்று நிகழ்ச்சியை அந்த சூறாவில் இறக்கினான். ரூஹ் என்றால் என்ன என்பதற்கு வரலாற்று செய்தி அல்லாஹ் இறக்கினான். இஸ்கந்தல் தில்கர்ரைன் என்கிற மன்னரை குறித்து வரலாற்று நிகழ்ச்சி அல்லாஹ் இறக்கினான்.
அந்த நிகழ்ச்சியெல்லாம் பெருமானார் யூதர்களுக்கு எடுத்து சொன்னார்கள் என்பது மட்டுமல்ல, மறுமை நாள் வரைக்கும் திருக்குர்ஆன் எப்படி சட்டதிட்டங்களை சொல்லுகிறதோ, மனிதருக்கு வழிகாட்டுகிறதோ, வரலாறுகளையும் சொல்லி அதில் உள்ள பாடங்களை எடுத்து படிப்பினையும் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகிறது. திருக்குர்ஆன் 3 பகுதிகளை உள்ளடக்கியது. 3 பகுதிகள். முதலாவது திருக்குர்ஆனில் ஓரிரை கொள்கை சம்பந்தப்பட்டதாக இருக்கும். அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அவனுடைய சக்தி, வல்லமை, ஆற்றல் என்ன, ஓரிரை ஏற்றுக்கொண்டால் அதில் என்ன பலன், பல கடவுள்களை ஏற்று அதை வழிபட்டால் என்ன நஷ்டம் என்றெல்லாம் ஓரிரை கொள்கை குறித்து, தௌஹீது குறித்து அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு பகுதி. இரண்டாவது சட்டதிட்டங்கள் திருக்குர்ஆனிலே இருக்கும். தொழுகை, ஜகாத், ஹஜ் போன்ற சட்டதிட்டங்கள் உள்ளடக்கியதாக இருக்கும். மூன்றாவது வரலாற்று பகுதிகளாக இருக்கும். சட்டங்கள் இருக்கும், தொடர்ந்து போய்கூடக்கூடிய வழியிலே வரலாறும் பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஆச்சரியமாக பல பேரெல்லாம் இதில் என்ன இந்த வரலாறெல்லாம் திருக்குர்ஆன், உங்கள் குர்ஆன் பேசுகிறது என்று சொல்லியவர்கள் எல்லாம் உண்டு. வரலாறுகளை அல்லாஹ் திருக்குர்ஆனை இணைத்திருக்கிறான் என்றால் நிச்சயமாக அந்த வரலாறுகளில், முன்னோர்களின் வரலாறுகளில், நபிமார்களை தாண்டிய முன்னோர்கள் எத்தனை பேர்கள் இருந்தார்களோ, கொஹிவாசிகளைப் போல எல்லோருடைய வரலாறும் பாடங்கள், படிப்பினைகள் இருப்பது என்பதற்காகத்தான் திருக்குர்ஆன் இதையெல்லாம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அன்பானவர்களே, திருக்குர்ஆன் கூறக்கூடிய வரலாறு ஒருபுறம் இருந்தாலும் மனிதர்களுடைய இயல்பு கதை கேட்பது எல்லாருக்கும் பிடிக்கும். வரலாறு என்பதை கேட்பது எல்லாருக்குமே பிடிக்கும். சும்மா பேசி கொண்டிருப்பதை விட அவ்வப்போது வரலாறுகளை தொட்டி எடுத்து சொன்னால் அதை விரும்பி கேட்பார்கள். முன்னால் இப்படி ஒரு மனிதர் வாழ்ந்தார், அவருக்கு இன்னென்னவெல்லாம் நடந்தது, அவர்கள் இப்படியெல்லாம் வாழ்ந்ததிலே பலன் பெற்றார்கள், இப்படி நீங்களும் வாழ வேண்டும் என்று வரலாற்று நிகழ்ச்சி எடுத்து சொன்னால், ஏன் நம்முடைய காலத்தில் வாழக்கூடிய ஒருவர் ஒரு சாலிகாக வாழ்ந்து மரணித்து விட்டால் அவர் வாழ்ந்த அந்த நிகழ்வை குறித்து வைத்து அவருடைய தன்மை, அவருடைய இபாதத், அவருடைய நல்ல பண்பு இதையெல்லாம் எடுத்து சொன்னால் கூட மக்களுக்கு நிச்சயமாக அதிலே ஒரு ஈர்ப்பு இருக்கும். இப்படிப்பட்ட மனிதரா என்று ஆச்சரியத்தோடு அவரை நாம் நோக்குவோம். எனவேதான் வரலாறுகளும் கதைகளும் மனிதர்களுக்கு பிடிக்கும் என்பதனால்தான் குர்ஆன் அல்லாத எல்லா பாட புத்தகங்களிலும், குறிப்பாக சிறுவர்களுக்கு கற்றுத்தரப்படக்கூடிய பள்ளி பாட புத்தகங்களில் கூட கதைகள் இல்லாமல் எந்த புத்தகமும் இருக்காது. சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு தகுந்தாற் போல, ஒவ்வொரு செக்ஷன் தகுந்தாற் போல கதைகளை சொல்லி அதில் சுருக்கமாக பாடத்தை, படிப்பினையை சொல்லுவது உலகத்தினுடைய இயல்பு. சிறுவர்களுக்கு கதை என்றால் ரொம்பவே பிடிக்கும். அந்த காலத்திலே தாத்தா பாட்டி கதையெல்லாம் சொல்லி படுக்க வைப்பது வழக்கம். நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய ராதா ராதிமா, ஐயா அத்தம்மா அவர்கள் எல்லாம் அவர்களுடைய அத்தாவை பற்றி, அவர்களுடைய அம்மாவை பற்றி, அவருடைய தாத்தாவை பற்றி, நானாவை பற்றி எல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அதை ஆர்வமூட்டி வளர்ந்த காலங்கள்லாம் இருந்தது. அந்த சிந்தனையிலே படிக்கிற பிள்ளைகள் தான் எதிர்காலத்தில் இப்படி வர வேண்டும், எனக்கு ரோல் மாடலாய் என் தாத்தா, என் நடையில் என் அத்தா, என் பேச்சில் என் பாட்டனார் என்றெல்லாம் ஒரு காலம் இருந்தது. அதற்கு காரணம் கதைகளில், வரலாறுகளில் வரலாறை புரிந்து வைத்து மக்கள் உள்ளத்திலே பதிய வைத்து அந்தந்த செய்தி நுணுக்கமானதை பிள்ளைகளுக்கு படுக்கையிலே சொல்லி அமைதிப்படுத்தி நற்பண்புகளோடு வளர்த்த காலமெல்லாம் இருந்தது. அதே போலத்தான் பள்ளிப்பாட புத்தகத்திலும் கூட தொடர்ந்து இன்று வரைக்கும் நிர்வாகம், அரசு மாறினாலும் சரி, பாடத்திட்டங்களில் கதைகளை இணைக்காமல் இருக்க மாட்டார்கள். எல்லா பாட
புத்தகங்களிலும் கதைகள் இருக்கும். அதற்கு காரணம் ஒன்று, அந்த கதைகளை பிள்ளைகள் படித்து அந்த கதைகளினுடைய படிப்பினையின் மூலம் அவர்கள் நல்ல பிள்ளைகளாக வளர வேண்டும். அதேபோல் அந்த கதையில் வரக்கூடிய கதாநாயகனைப் போல இந்த பிள்ளை எதிர்காலத்தில் ரோல் மாடல் கதாநாயகனாய் தன்னுடைய லட்சியத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், தனக்கான ஒரு வாழ்க்கை திட்டமிட வேண்டும், தான் அடுத்து படிக்க போகிற படிப்பிற்கு தானே சுயமாக அதனை முயற்சி எடுத்து தானே திட்டமிட்டு படிக்க வேண்டும். என்பதற்காக வேண்டியெல்லாம் பள்ளி பாட புத்தகங்களில் கூட கதைகளை இணைப்பார்கள். அது நமக்கு தெரியும். உதாரணமாக சொல்லணும்னா, நம்ம எல்லாருக்கும் பிரபலியமானது 4 சிங்கம் ஒரு இடத்துல மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். 4 மாடுகள் ஒரு இடத்துல மேய்ஞ்சு கொண்டு இருக்கும். ஒரே ஒரு சிங்கம் இந்த 4 மாடுகளை வேட்டையாட சாப்பிடுவதற்கு துடிக்கும். ஆனால் அது முடியாது. அருகிலே போகும்போது அந்த 4 மாடுகளும் துரத்தி விடும். இப்போ அந்த ஒரு சிங்கம் இந்த 4ஐயும் பிரித்து விட்டால் நாம் ஈஸியாக ஒன்றொன்றாக சாப்பிட்டு விடலாம் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு மாட்டிடத்திலே போயும் ஒன்றை பற்றி குறை சொல்லி மூட்டிவிட்டு 4ஐயும் பிரித்து விடும். 4 மாடுகளும் பிரிந்ததற்கு பிறகு சிங்கம் லாபகரமாக ஒவ்வொன்றாக வேட்டையாடி போய்விடும். நீதி கதையாக இதை சொல்லுவார்கள். பிள்ளைகளே, உங்களுக்கு ஒற்றுமை என்பது தேவை. ஒற்றுமை இருந்தால் எவ்வளவு பெரிய விரோதியையும் ஜெயிக்கலாம். ஒற்றுமை இல்லாவிட்டால் இதோ இந்த மாடுகளை போட தோற்கத்தான் என்பதற்காக சொல்லிக் கொடுத்த கதை இன்னைக்கு நம்ம மனசில் ஆழமாக இருக்கிறது. அதே மாதிரி ஒரு காக்கா பாட்டி சுட்ட வடையை தூக்கிட்டு போன கதையும் புத்தகத்தில் இருக்கும். இதுவெல்லாம் அன்றைய காலத்து கதைகள். இப்போது கதைகள் எந்த அளவிற்கு நமக்கு ஒரு பாடமானது என்றால், எவ்வளோ பலன் இருக்கிறது என்றால், மனிதன் இன்னைக்கு சக்கரம் வேகமாக ஓடுகிறது. சக்கரத்தை கண்டுபிடித்தது எப்படியானால், வட்டமான கருப்பாறைகள் உருண்டோடி வந்தது. அந்த காலத்தில் கருப்பாறைகள் உருண்டோடி வரும் வட்டமாக அது ஓடுவதை பார்த்துத்தான் மனிதன் சக்கரத்தை கண்டுபிடித்தானான். அதேபோல் 2 கற்களை உரசும் போது நெருப்பு வரும். அந்த நெருப்பை பார்த்துத்தான் மனிதன் இன்றைக்கும் சிலிண்டர் கேஸாக இருந்தாலும் சரி, தீப்பெட்டியாக இருந்தாலும் சரி, அங்கிருந்தான் மனிதன் நெருப்பை உருவாக்கினானாம். அப்போது முன்னாலே நடந்த ஒரு செய்திகளை பார்த்து, அது சின்ன வரலாறோ பெரிய செய்தியோ, அதிலிருந்து பாடத்தை எடுப்பது மனித மரபு. எனவே தான் எல்லா காலத்திலும் உதாரணத்திற்கு வரலாறுகளை கதைகளை சொல்லி பழக்கி மக்களுக்கு மத்தியிலே, சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு மத்தியிலே பாடத்தை நடத்துவது வழக்கம். அன்பிற்கும் பாசத்திற்கும் பிள்ளைகள் அடிபணிவதற்கு இன்றைக்கும் கதை சொல்லி பாருங்கள். அதிலும் குறிப்பாக நபிமார்களின் வாழ்க்கை கதைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லி பாருங்கள். அந்த பிள்ளைகள் தானாக உங்களுக்கு கட்டுப்பட்டு வருவார்கள். கதை சொல்லுங்கள், கதை சொல்லுங்கள் என்று. இப்படியான இந்த காலத்தில் தான் அன்பானவர்களே, இன்றைய காலத்து பள்ளிக்கூட புத்தகம் பிள்ளைகளின் உள்ளத்தில் கதைகளை சொல்லிக் கொடுக்கிறோம் என்ற பெயரில், வரலாறுகளை பதிவு வைக்கிறோம் என்ற பெயரில் பிள்ளையின் உள்ளத்திலே நெஞ்சை விஷத்தை நன்றாக ஆழமாக ஊற்றி கொண்டிருக்கும் என்பதை நாம் எல்லாம் பார்க்கிறோம். இந்த நாட்டில் வரலாற்றினுடைய எல்லாம் ஒட்டுமொத்தமும் பார்ப்பனிய வரலாறாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி, பார்ப்பன சார்பில் இருந்த பழையதையெல்லாம் திருத்தி இந்துத்துவாதிகளுடைய சூழ்ச்சியை கையிலே கொண்டு வந்து பார்ப்பன வரலாறாக மாறுவதற்காக வேண்டி சின்ன சின்ன பிள்ளைகள் படிக்கிற புத்தகத்தில் கூட வரலாறு திரிக்கப்பட்டு விஷத்தை கக்கி கொண்டிருப்பது வருத்தத்திற்குரிய செய்தி. பள்ளிக்கூடம் என்பது வரலாறுகளை சொல்லித் தருவதென்றால் முன்னாலே வாழ்ந்தது போல இருக்க வேண்டும். வெறுப்பை தூண்டுவனமாக இருக்கக்கூடாது, சண்டை வரும் வனமாக இருக்கக்கூடாது. ஆனால் என்றைக்கு இந்திய நாட்டின் வரலாற்றில் கருப்பு புள்ளி என்றால், பிள்ளைகளின் உள்ளத்தில் என்றைக்கு பள்ளிப்பாட புத்தகத்தின் வழியாக ஒரு சமூகத்தை மட்டும் குறிப்பிட்ட அந்த சமூகத்துக்கு எதிரான தகவல்களை பிள்ளையின் உள்ளத்தில் நச்சு கருத்துக்களாய் பதிய வைக்க ஆரம்பித்ததோ, அன்றே இந்த நாட்டில் ஒரு சமூகம் மதிப்பிழந்து மிதிக்க ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. இஸ்லாம் என்ற ஒரு சமூகம். ஆமாம், இன்றல்ல, வாஜ்பாய் காலத்திலே
அவர் பிரதமாக இருந்தபோதே எழுதுகிறார்கள். கல்வி அமைச்சராக இருந்த முரளி மனோகர் ஜோஷி என்பவர், இவருடைய மேற்பார்வையில் பள்ளிப்பாட புத்தகங்கள் எல்லாம் ஆய்வு செய்கிறாங்க. அதில் ஆய்வு செஞ்சு அப்போதே வாஜ்பாய் காலத்திலேயே முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்கள் சொன்ன அந்த புத்தகங்கள், இர்ஃபான் ஹபீப் என்ற ஒரு முஸ்லீம் எழுதிய புத்தகங்கள், அதிலே முழுக்க முழுக்க தீவிரம் காட்டி அதில் இருக்கக்கூடிய வரலாற்று அடையாளங்களை எல்லாம் மாற்றி முஸ்லீம் எழுதினதற்காக வேண்டி அப்படியே வாஜ்பாயுடைய அரசு அந்த புத்தகத்தில் கைவைத்தது. அதற்கு எதிராக இந்த வரலாற்று திருத்தப்பட வேண்டும் என்று ஆய்வாளர்கள் சிலர் இதில் பொய்யும் பொருட்டலும் தவறும் இருக்கிறது என்பதற்காக அன்றே 179 பக்க புத்தகங்களை வெளியிட்டார்கள் சில நல்ல ஆய்வாளர்கள் வாஜ்பாய் காலத்தில். அங்கே தொடர்ந்த அந்த செய்தி தொடர்ந்து இந்த நாட்டில் பள்ளிப்பாட புத்தகத்தின் வாயிலாக எதிர்ப்பை இந்த முஸ்லீம்களுக்கு எதிராக கக்கிக் கொண்டிருக்கிறது. ஆம், நேற்று கூட நீங்கள் பார்த்திருப்பீர்கள் தினத்தந்தி பேப்பரிலே எவ்வளோ பெரிய செய்தி தெரியுமா? இந்த இந்திய நாட்டை ஆண்ட முஸ்லீம் முகலாய மன்னர்கள் முஸ்லீம்கள் வெறுமனே முஸ்லீம்களை மட்டுமே முன்வைத்து அவர்களுக்கு எதிரான கருத்துக்களை மட்டுமே தினத்தந்தி பேப்பரில் வெளிப்பட்டிருந்த ஒரு கவலைக்குரிய செய்தி, வேதனைக்குரிய செய்தி. அது என்னன்னா, மத்திய பாடத்திட்டத்தை யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளுக்கு 8வது சமூகவியல் படிக்கக்கூடிய அந்த பாட புத்தகத்தில் அதில் ஒரு தலைப்பு போட்டு NCERT என்ற இந்த புதிய புத்தகம் வெளியிடுகிறது. NCERT என்கிற ஒரு சமூக நலன் என்ற சொல்லக்கூடியது. அவங்க என்ன ஆய்வு செஞ்சுன்னு சொன்னால், ஆராயும் சமூகம் இந்தியா மற்றும் அதற்கு அப்பால் என்ற இந்த பெயர், ஆராயும் சமூகம் இந்தியா மற்றும் அதற்கு அப்பால் என்ற பெயர். அதில் அந்த 8வது சமூக புத்தகவியலில் இந்த தலைப்பில் வச்சு டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள், மராட்டியர்கள், இது மாதிரி மாணவர்களுடைய உள்ளத்திலே சிக்கலை இவர்களை குறித்து எழுத வேண்டும் என்பதற்காக வேண்டி முகலாய மன்னர்கள் குறித்து மட்டுமே தவறாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. புத்தகத்தினுடைய வரலாற்றில் தொடக்க புத்தகத்திலேயே இந்த இந்திய நாட்டின் இருண்ட காலகட்டம் என்ற குறிப்பேடு இருக்கிறது. 13ஆம் நூற்றாண்டு முதல் 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இந்திய வரலாறு அதில் சித்தரிக்கப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது. அதில் என்னென்ன கருத்துக்கள் தெரியுமா? இதெல்லாம் நேற்றைய தினத்தந்தியில் வந்த செய்தி. நம்ம தெரிஞ்சுக்கிறக்காத்தான் அதை சொல்கிறோம். நம்ம வெறுப்பும் அல்ல, யார் மீது துவேஷம் அல்ல, இஸ்லாம் அதனை சொல்லவும் இல்லை. அதனாலே தான் நான் ஹதீஸை ஆரம்பத்திலே சொல்லும்போது, முஸ்லீம் என்றால் வாயின் கரத்தினாலும் யாருக்கும் இடையூறு தரக்கூடாது, வாயினால் கூட திட்டக்கூடாது, கரத்தினால். அதனால் அந்த ஹதீஸை கூட மேலே குறிப்பிட்டு காட்டினோம். அப்போ அப்படிப்பட்ட இந்த முஸ்லீம் சமூகத்திற்கு பள்ளிப்பாட புத்தகத்தின் வாயிலாக இன்றைக்கும் அந்த வெறுப்பை கக்கிக் கொண்டிருக்கிறார்கள். பாபர் கொடூரமான இரக்கமற்ற ஆட்சியாளர். அவர் நகரங்களை ஒட்டுமொத்த மக்களையும் கொலை செய்தார். அவுரங்கசீப் இராணுவ ஆட்சியாளராக இருந்தார். கோவில்களை அவர் இடித்தார். அக்பருடைய ஆட்சி காலம் மிக கொடுமையானது. சகிப்புத்தன்மையும் கொஞ்சம் இருந்தது. சித்தூர்கர் முற்றுகையின் போது 30,000 அப்பாவி மக்களை கொலை செய்வதற்கு அக்பர் உத்தரவிட்டார். மொத்தத்தில் முஸ்லிம் மன்னர்கள் குறித்து படுமோசமாக கொடூரமானவர்கள் என்றே சித்தரித்து அது எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது இதை எப்படி நம்ம விளங்குறதுண்டா, அதே காலத்திலே வாழ்ந்த மராட்டியர்கள், அகோம்கள், ராஜபுத்திரர்கள், சீக்கியர்கள் இவங்களை பற்றியெல்லாம் எதுவுமே சொல்லலை. நல்ல விதமாக அவங்க குறித்த நல்ல தகவலாகவே சொன்னது. வெறுமனே முஸ்லிம் மன்னருடைய பெயரை குறிப்பிட்டு மட்டும் அவுரங்கசீப், மிகவும் முகலாய மன்னர்கள் வஞ்சிக்கப்பட்ட அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. நீங்கள் பாபர், அக்பர், ஹுமாயூன், ஷாஜஹான், அதே மாதிரி அவுரங்கசீப், முகலாய மன்னர்கள் இந்த குறிப்பானவர்களில் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று பெயர் சொல்லப்பட்டவர்கள் குறிப்பானவர்கள் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்களுடைய வரலாறு மிகவும் பாடத்திற்குரியது. அக்பர் கூட கொள்கை கெட்டவர், தீனா இலாஹின்னு ஒன்று உருவாக்கினார். நம்ம கொள்கையிலே புதுசாக புகுத்தினார். அக்பர் கூட இஸ்லாத்துக்கு எதிராக பல வேலையை செய்தார். தீன இலாஹின்னு உருவாக்கி, நீங்கள் முஸ்லீமாக இருக்க வேண்டியது இல்லைன்னு சொன்னார். நீங்கள் இந்து மதத்தை எடுத்துக்கலாம்ன்றாரு.
முஸ்லீம் பிள்ளைகள் தான் நிக்காம முடிக்க அவசியம் இல்லைன்னு அவருமே எல்லாத்துக்கும் முன்னுதாரணமாக பல இந்து பெண்களுக்காக முடித்தார். அக்பர் இந்த மார்க்கத்துக்கு எதிராக செயல்பட்ட அக்பர் குறித்து நாமே அதிகமாக பேசலையே. உண்மையை ரோச்சப்பட வேணும்னா நம்முடைய மதத்தை சார்ந்தவர் இஸ்லாத்துக்கு வெளியே போல பாவம் இதெல்லாம். ஆனால் அதுக்கப்புறம் பெரியார்களாக வந்து அதை தகர்த்துட்டாங்க. அக்பருடைய அந்த தீனை தகர்த்துட்டாங்க. அது வரலாறு. ஆனால் நாமே சொல்லாத போது அக்பரின் மீது இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் நிறைய பேரை கொன்றார் என்று. ஜஹாங்கீர் அவருடைய காலத்திலும் சரி கட்டாய மதத்தில் ஈடுபட்டார் என்று சொல்கிறார்கள். அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மக்களை வாளால் மதமாற்றம் செய்கிறார் என்று சொன்னார்கள். அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி பற்றி சித்தரிக்கப்பட்ட வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஆட்சிக்கு வருவதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த நாட்டில் முஸ்லிம்கள் வந்து விட்டார்களாம். உண்மையான வரலாறு. அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கீழ் இந்த படை தளபதியில் 2 பேர் ஜெய்சிங், ஜஸ்வந்த் சிங், இந்த 2 பேரும் அவங்க படைக்கு கீழே இருந்து அவங்களுக்கு கீழே வேலை செய்தவர்கள். அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அந்த 2 பேர்கிட்ட கூட இந்த மதத்தை சொல்லி வற்புறுத்தி இஸ்லாத்தை ஏற்க வைக்கல. இதான் வரலாறு. கூட தனக்கு கட்டுப்படக்கூடிய இஸ்லாத்தை ஏற்று தான் ஆகணும்னு சொல்லி அவங்கள வைக்கல. அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்துக்களாகவே அவளை பார்த்து பாவித்து வளர்த்தவர்கள் தனக்கு கீழே உள்ளவங்களை. இப்படியான அக்பரும் சரி இந்திய முகலாய மன்னர்களும் சரி எல்லாம் தங்கள் வாழ்க்கையில் இந்துக்களோடு சேர்ந்து அவர்களுக்குண்டான வழிமுறைகளை எல்லாம் செய்து, இன்னும் சொல்ல போனால் பாபர் பள்ளியே கட்டி கொடுத்திருக்கிறார். இந்துக்களுக்காக வேண்டி கோயில் கட்டி கொடுத்திருக்கிறார். வரலாறு இருக்கிறது. எத்தனையோ வேலை இல்லாததற்கு வேலை தந்திருக்கிறார். ஹுமாயூன் வரலாறு இருக்கிறது. ஷாஜஹான் தனிப்பட்ட வகையிலே சில தவறுகள் செய்தாலும் கூட மத துவேஷ அடிப்படையில் இந்த மன்னர்கள் ஒருபோதும் செய்யவில்லை என்பது நிரூபணமான வரலாறு. அதுதான் காலம் தொட்டு வருகிறது. என்றோ இருக்கிற முகலாய மன்னர்களை இழுத்து இன்னைக்கு மத்திய அரசாங்க சிபிஐ பாடத்திட்டத்திலே 8ஆம் வகுப்பு சமூக புத்தகத்திலே அவுரங்கசீப் ஒரு கொடுமையாளர், அவுரங்கசீப் காலத்தில் இப்படி நடந்துச்சு, ஒரு கொடூரர், ஒரு அரக்கர், கொலை செய்ய உத்தரவிட்டார், வாளால் பரப்பினார் இஸ்லாத்தை என்று அவதூறாக சொன்ன செய்தி பகிரங்கமாக எழுதப்பட்டிருப்பதை நீங்கள் காணாமல் கூட இருந்திருக்கலாம். உண்மை நேற்றை தினத்தந்தி எடுத்து படித்து பாருங்கள். தலைப்புச் செய்தி அதனுடைய முதல் பத்தகத்தில் பெரும் எழுத்தில் அது வந்தது. பல உலமாக்கள் இது குறித்து கவலைப்பட்டு வேதனைப்பட்டார்கள். நீ முஸ்லிம்களை குறித்து நீ நன்றாக பேச வேண்டாம், ஆனால் சின்ன 8ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளையினுடைய நஞ்சுக்கு விஷத்தை கக்கிவிட்டால் அவனுடைய வாழ்க்கை பின்னாலே இதுதான் வருத்தம். அதை படிக்கிற முஸ்லிம் மாணவன் அவுரங்கசீப் என்று எடுத்தால் பெரியாரை எவ்வளவு அவனுடைய உள்ளத்தில் என்ன நினைப்பான்? செல்லக்கூடிய செய்தான பிள்ளைகளுக்கு பள்ளி பாட புத்தகம் என்பது அதன் வழியிலே தான் வருகிறது. அப்போ அந்த பள்ளி பாட புத்தகமே இந்த விஷத்தை கக்கினால் பிள்ளைகள் எதிர்காலத்தில் ஒரு திட்டமிடுவது முழு இந்தியாவையும் இந்து நாடாக மாற்ற என்பதற்கான வழிகோல், அதற்கு அடிப்படையாக இருக்கிற இந்த பிள்ளைகள் உள்ளத்திலே இதையெல்லாம் கருத்துக்களை, நச்சு கருத்துக்களை சித்தரிக்கப்படுத்தி கொடுத்து விட்டால் எதிர்காலம் இந்த இந்து நாடாக மாறும் என்பதற்கான திட்டமிடுதான் இது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கடமை என்ன? இறைவன் சொல்லுபோல வரலாறுகளை உங்களுக்கு பாடம் இருக்கிறது, வரலாறுகளில் படிப்பன இருக்கிறது. நான் வரலாறு சொல்லுகிறேன். நபியே ஃபக்ஸிஸில் கஸஸா, நீங்களும் வரலாறு சொல்லுங்கள். குர்ஆன் நீ வரலாறு சொல்லு. இன்னஹாதல் குர்ஆன யகுஸ் என்று இறைவன் சொன்னானே, அந்த வரலாறுகளை எல்லாம் நம்ம எந்த அளவு தெரிஞ்சுக்கிறோங்கிறது முதல்ல விஷயம். ரெண்டாவது, பிள்ளைகள் என்ன படிக்குதுங்கிறது அடுத்த விஷயம். பிள்ளைகள் என்ன வரலாறு கற்றுட்டு வருகின்ற என்பது விஷயம். முஸ்லிம் மன்னர்கள், முஸ்லிம் ஆட்சியாளர்கள், முஸ்லிம் சமூகத்தை சார்ந்தவர்கள் வரலாற்றை பாதுகாப்பது நமக்கு முக்கியம். அதை நம்ம வாரிசு வாயிலாகத்தான் பாதுகாக்க முடியும். எந்த சமூகம் தன் வரலாற்றை மறந்து விட்டதோ அந்த சமூகம் வழிகேற்ற இருக்கிறது என்று சொல்லுவார்கள். சமூகம் சரியான பாதை இல்லை என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட வரலாறுகளை பாதுகாக்கக்கூடிய கடமை நமக்கு இருக்கிறது. எந்த பிள்ளைகள் எல்லாம் தவறாக நினைக்கிறதோ அவங்கள்ட்ட நம்ம சொல்லி தரணும். நம்ம அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அவங்க வரலாறு நம்ம சொல்லணும். கதை சொல்லுவார் என்று சொன்னோமே, அது மாதிரி பிள்ளைகளை படுக்க வச்சு சொல்லித்தரணும். இந்த மாதிரி மன்னர்கள்ப்பா இப்படி செஞ்சாங்க, இப்படி இருந்தாங்க, இது சித்தரிக்கப்பட்டிருக்கு சொன்னால்தான் வரலாறு பாதுகாக்கப்படும். எதிர்காலம் இந்த இந்தியாவில் நம் பிள்ளைகள் நிம்மதியாக வாழ்வார் என்பதெல்லாம் வரலாறு. அவர் போட்ட திட்டத்திற்கு பெரிய ஒரு வழியாக இதுவும் வந்து கொண்டே இருக்கிறது. நாம் இன்னும் தூங்கி கொண்டே இருந்தால் நிச்சயமாக நமக்கு அல்லாஹ் கொடுத்த இந்த தீன் இலாஹி என்ற இந்த மார்க்கம்
எவ்வாறு பிள்ளைகளுக்கு அளித்திட சரியாக இருக்கும் என்பதை கேள்வியாக வைத்து நான் முடிக்கிறேன். அல்லாஹு தாலா இஸ்லாத்தையும் இஸ்லாமிய புத்தகங்களையும் வரலாறுகளையும் பாதுகாப்பானார்.